அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை, வாழ்க வளமுடன். நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே ஒரு அன்பா பண்பா பேசுறது, நான் நிறைய விஷயங்கள் சொல்றீங்க மேடம் அப்படின்னு நிறைய ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. நல் வாழ்த்துக்கள்ங்க. இப்போ ஆவணி மாதத்துடைய தமிழ் மாதத்துடைய சிறப்புகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலாபலன், அதோட பரிகாரமும் சொல்கிறேங்க. இப்போ முகூர்த்த மாதமாக, சிறப்பான மாதமாக ஆவணி மாதத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 4 முகூர்த்தங்கள் மட்டும்தான் இந்த மாதத்தில் நம்ம வரக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ கரிநாள், அதே போல் வளர்பிறையில் வரக்கூடிய அமாவாசை, பௌர்ணமி, அதில் வர பிரதமை திதி, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, கிழமையில் ஒரு 2-3 நாள் போயிடும். ப்ளஸ் ஒவ்வொரு விஷயமும் நம்ம கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது அந்த முகூர்த்த தினம் குறிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஜாதக பொருத்தம் கூட பார்த்துடலாம், முகூர்த்தம் குறிக்கிறதுங்கிற அத்தனை வேலை நமக்கு கொடுக்கும். அவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கா, 2 பேருக்கும் சரியான விஷயங்கள் அந்த நாளுக்கு நடக்குமா, அந்த சாந்தி முகூர்த்தமெல்லாம் நடத்துறதுக்கான நாள் குறிக்கிறது, எல்லாமே ஒரு சிக்கலை நான் ஒரு நாள் எடுத்துக்குவேன். கரெக்டாக நம்ம குறித்து அந்த டைமுக்கு பண்ணி கொடுக்கும் பொழுதுதான் அவங்களுடைய சந்ததி வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத, சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்கரம் பெற்று மீனத்தில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டங்கள், கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது பகவான், செவ்வாய் புதன் மிதுனத்தில் இருக்குது, குரு உச்சம் பெற்று கடகத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்கள், சூரிய பகவான் தான் நம்மளுடைய பயிற்சியை வச்சுதான் நம்ம தமிழ் மாதத்தை சொல்றோம். அப்ப சிம்மத்தில பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம். அப்ப எல்லாருமே இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு எடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவசியம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய சந்தேகம் ஃபோன் பண்ணி கால் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கோங்க. சிம்மராசி நேயர்களே வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க அப்படிங்கும்போது எப்பயுமே நமக்கு தைரியம் தம், எனக்கு என்னமா சிங்க மாதிரி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆவணி மாதம் பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய அமைப்புல கிரகங்கள் அமைப்பு இருக்கு. சூரியன் வலிமை பெற்று ஆட்சி பெற்று உங்களோட இடத்துல நான் இருக்கேன் ராஜா அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கேது பகவான் சில சிக்கல்களையும் மன சஞ்சலத்தையும் அதே போல தடைகளை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு மேடம். தொழில தடை, தொழில சரியான அலைச்சல், நிறைய பேர் ஜாதகமும் சரிவாயிருச்சு, நானா இந்த அளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய யோகம் எல்லாம் போயிடுச்சா பயப்படக்கூடிய அளவுக்கு ஜாதகம் பார்த்தவங்க நிறைய பேர் சிம்மராசி தான். சிம்ம லக்னத்துக்கும் இது 40% பொருந்தும். பொதுவாக கோச்சார கிரகம் உங்களுக்கு வக்கரம் பெற்று சனி பகவான் கொஞ்சம் கும்பத்தையும் மீனத்திலையும் கொஞ்சம் பயணிக்கக்கூடிய அமைப்பு இப்படி பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருக்காரு. அதனால வேகம் குறைஞ்சிருச்சு, அஷ்டமதி தனியோட வேகம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்ப சிம்மராசி வீட்டுல நிறைய விஷயங்கள் கொஞ்சம் மனத்தெளிவோட ஒரு சிந்தனையோட உங்க பேச்சுக்கு ரைட்டுங்க நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கக்கூடிய அமைப்பு வரும். ஒரு அதிகார தோரணை வரும். அரசியல் சார்ந்து புதிய முயற்சிகள், புதிய திட்டங்கள்லாம் நீங்க தீட்டக்கூடிய அமைப்புக்கு இந்த சூரியன் உங்களுடைய வலிமையான விஷயத்துல உட்கார்ந்து இருக்கிறனால நீங்க இதெல்லாம் பயன்படுத்திக்கணும். ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு பல சிக்கல்களை தீர்க்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஒரு பெரிய இடத்துலயா இருக்கட்டும், ஒரு பெரிய ஒரு மேடையாக இருக்கட்டும், ஒரு நிகழ்ச்சி நிரல்ல தலைமை தாங்கி உங்களுக்கு ஒரு கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயரக்கூடிய காலகட்டமாக சிம்மத்துக்கு இருக்குது. எடுத்த காரியங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சக்சஸை கொடுக்கும். திருமணம் சார்ந்து எடுக்கக்கூடிய நல்ல பொருத்தம் பார்த்து, எப்பயும் சொல்றதான் பொருத்தம் பார்த்து கவனமா எடுங்க. வண்டி வாகனத்துல கவனமா போங்க. ஏன்னா ராகு சில சிக்கல்களை கொடுத்துரும். கால் முட்டு வலி, இது மாதிரி கீழே விழறது, இந்த மாதிரி விஷயங்களை இப்ப சூரியன் உட்கார்ந்துருக்கனால உங்களுக்கு தலை சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், அல்லது ஒரு கிர்னஸ் வரலாம், ஒரு மாதிரி தலை சுத்தலாவே இருந்துட்டு இருக்குங்க அப்படின்னு சரியான பிபி, சுகர் இது மாதிரி மாத்திரை எல்லாம் எடுக்கணும். சரியான நேரத்துல சரியா எடுத்துக்கோங்க. இல்லாட்டி டாக்டரை கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஆவணி மாதத்துல உங்களுக்கு பல விஷயங்கள் புதுமையான விஷயங்களுக்கு திட்டம் போடுறது, திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு நல்லா பொருத்தம் பார்க்கறது, குழந்தைகள் நல்ல லாபங்க. உங்க குழந்தைங்க நல்லா ஒரு படிப்படியா இருக்கட்டும், ஒரு விளையாட்டு துறையாக இருக்கட்டும், சக்சஸை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். சின்ன ஒரு சிலருக்கு குழந்தைகள்னால விரைய செலவு வரக்கூடிய அமைப்பான குரு 12 மறைஞ்சிருக்கார். அதனால என்னன்னா உங்களுக்கு பல விரயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, குருவுடைய விஷயம் எடுக்கும்போது சுப கிரகம்னு சொல்றோம், அது ரொம்ப ரொம்ப சுப கிரகம்னு சொல்றோம். ஆனா குரு அப்படிங்கிறவர் அந்தணன் தனித்து நின்றால் மெத்த எதா அவதி உண்டு அப்படிம்பாங்க. அப்ப என்னன்னா பணம் சார்ந்து, ஏன்னா பெரும் பணம் அப்படிங்கிறது எதுங்க, குரு பகவான். சோ ஏதா பணம் சார்ந்த சிக்கல்கள் வர்றது, கடன் பிரச்சனை தொடர்ந்து அதிகமாயிட்டே வர விஷயமெல்லாம் இருக்குது.
அதுக்கெல்லாம் நீங்க இன்னும் உங்க ஜாதகப்படியும் பார்க்கணும். எல்லாம் பார்க்கும்போது ஒரு 1.5 வருஷம் வந்து கொஞ்சம் சிரமம் தான் சிம்மராசிக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கு. மேற்கொண்டு உங்க ஜாதகத்தை பார்த்துக்குங்க. சிவபுராணம் பாராயணம் பண்ணிட்டு வாங்க. சிவன் வழிபாடு இந்த மாசம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.